Hi friends, welcome to Joyful Homemaking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் நிறைய டிப்ஸ் வீடியோ, பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்டாவே உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை போய் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோ தாங்க. வாங்க இப்போ வாங்க என்ன டிப்ஸ்ன்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து ஸ்கூலுக்கு பசங்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான டிப்ஸ் தாங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோவில் உடனே தெரிய வரும். வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்கூலுக்கெல்லாம் இப்போ பசங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம நோட்புக்கில் பைண்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். அதை எப்படி வந்து ஈஸியாகவும் ஒரு டிப்ஸோடையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்ட்டு தான். ஸோ இது வந்து என்னோடய பையனோடது. இதை எப்படி நான் பைண்ட் பண்ணுறேன்றது தான் காமிக்கலான்ட்டு. சும்மா இதுக்கு ரேப்பர் எப்படி போடலாம் அப்படின்றது தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அளவாக கட் பண்ணிவிட்டு கீழேயும் மேலேயும் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளியாத இருக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி நீங்கள் பைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சட்டுன்னு கிளியாது, ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த 1 இயர் வரைக்கும் கிளியாது. ஸோ இந்த 2 பக்கமும் கட் பண்ணிட்ட பிறகு இது என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த கட் பண்ண பீஸை வந்து இந்த மாதிரி புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த புக்கோட மிடில் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஃபுல் ஷீட்டு தூக்கிட்டு இது உள்ளே இதை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேப்பர் வந்து கடைசி வரைக்கும், அதாவது 1 இயர் ஆனால் கூட புதுசாகவே தெரியும், கிளியாது. இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இஷ்டனாலும் போடலாம். இதில் நான் 2 மெத்தடில் உங்களுக்கு வந்து சும்மா ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது வந்து நோட்டுக்கோ இல்லை நீங்கள் வேறு ப்ரௌன் ஷீட் போடும்போதோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இப்போ இதனோட எட்ஜில் இருக்குது இல்லைங்களா, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை கட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா, இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த கார்னரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்க பீசஸை உள்ளே இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தடில் பண்ணலாம் நீங்கள். இப்போ அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லாக ஸ்டாப்லர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பைண்டிங் சூப்பராக ஆகிடும். லேபிள் நீங்கள் போட்டு நேம் எழுதிக்கலாம். ஸோ ஸ்டாப்லர் போட்டுட்டு இப்போ வந்து ஸ்டாப்லர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ ஸ்டாப்லரை வந்து நீங்கள் பை மிஸ்டேக்காக ராங் ஆகிடுச்சு, இல்லை ஒரு சில ஸ்டாப்லர் வந்து சரியாக அடிக்காத இருக்கும், அமுங்கிட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஆனால் பாதி உள்ளே ப்ரெஸ் ஆகிடும். அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத தாங்க காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாப்லரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப்லர் பின்னுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்கும், ஆஃப் ரவுண்டு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கும் போது சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த ஸ்டாப்லர் பின்லாம் வந்துடும். நீங்கள் கையிலலாம் ரிமூவ். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென்சில்லாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து விடுவீங்க இல்லைங்களா, பென்சில், பென் இந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும். ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் குழந்தையோட நேமை எழுதி நீங்கள் இந்த பென்சிலில் செல்லோ டேப் வச்சு பேஸ்ட் பண்ணி அமுச்சிடுங்க. இது வந்து ஷார்ப்னராக இருக்கட்டும், பாக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மிஸ் ஆகாத இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நேம் எழுதிட்டு இதை வந்து செல்லோ டேப் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு செல்லோ டேப்பை கட் பண்ணி நீங்கள் பென்சிலில் இதை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். குழந்தைங்களும் பென்சில், ஷார்ப்னர்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறத தவிர்க்கலாம். இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பென்லேயும் இந்த மாதிரியே பண்ணலாங்க. இப்போ பெனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டு நான் ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து டிஷ்யூவில் வந்து நம்ம பவுடர் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த டிஷ்யூ பேப்பரை தாங்க நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது டிஷர்ட் ஃபுல்லாகவே நல்லா மணமாகவும் இருக்கும். டிஷர்ட்டுன்னு இல்லைங்க, நீங்கள் யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அதில் பேண்ட் ஷர்ட் வைக்கிற இடத்துல எந்த இடத்துலையா இருந்தாலும் இந்த மாதிரி 2 கார்னர்லேயும் நீங்கள் வைக்கும் போது, கபோர்ட்ஸில் வைக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு பேக்கில் வைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி வச்சிங்கனாலும் நல்லா வாசம் அடிக்குங்க. ஷாக்ஸ் வைக்கிற இடத்துல அந்த மாதிரிலாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஷாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் இல்லைங்களா, குழந்தைங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் குழந்தையே பார்த்தீங்கன்னா இந்த கலரில், அப்புறம் வந்து ஒயிட் கலர், அப்புறம் நார்மல் ஷாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது ஷாக்ஸ் வந்து மிஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு செட்டாகவும் சீக்கிரத்தில் ஸ்கூல் போகும்போது கிடச்சிடும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஷாக்ஸோட மேலே இருக்க எலாஸ்டிக் வந்து உல்ட்டாவாக இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா 2 ஷாக்ஸும் உங்களுக்கு செட்டாகவே கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஒரு ட்ரேலையோ இல்லைனா ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ அடுக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ட்ரேயில் தான் அடுக்கி வைக்கப்பேன். இப்போ அந்த மாதிரி நீங்கள் வைக்கிற இடத்துல வந்து ஷாக்ஸ் வைக்கிற இடத்துல கொஞ்சோண்டு பவுடரை வந்து டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் கொட்டி அதை வந்து நீங்கள் இதனோட வைக்கும்போது ஷாக்ஸும் நல்லா மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் நீங்கள் வாஷ் பண்ண வேண்டியது அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு தாங்க இந்த டிப்ஸ். ஸோ நார்மல் பாட்டில்ஸ்லாம் வந்து நீங்கள் சோப்போ இல்லை லிக்விடோ ஏதாவது போட்டு வாஷ் பண்ணுவீங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி பாட்டில்லாம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக இது கூட புளி ஆட் பண்ணிக்கிங்க. புளி இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தில் எது இருந்தாலும் ஓகே. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு உடனே நீங்கள் இதை குலுக்கி கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு விட்டுருங்க. உடனே வாஷ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி குலுக்கும் போது அந்த லெமனும் உப்பும் சேர்ந்து உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடும். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, தலைக்கு போடுறதா இருக்கட்டும் இல்லை நோட் புக்ஸுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு சட்டுன்னு எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரப்பர் பேண்ட் வேணும்னு தேட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த ரப்பர் பேண்ட்லாம் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஸ்டிக்கியாக மாறிடும். அந்த தவிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா ரப்பர் பேண்ட் வந்து ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கே ஆகாது. அதே மாதிரி ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.